முத்தமிழர் கலைஞர் அவர்கள் துவங்கி இன்று வரை தொழில்நுட்பத்தை கழகத்தின் கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவும், கழகத்தின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவும், கழகத்தின் மகத்தான தமிழகத்திற்கான திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவும் நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணி மிக சிறப்பான பணியை தொடர்ந்து ஆற்றி வருகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம அணியின் வேலைகள் இன்னும் துரிதப்படுத்துவதற்காக அண்ணா அறிவகம் என்ற ஒரு அமைப்பை அமைத்து இங்கே இருக்கும் உடன்பிறப்புகள் எல்லாம் சேர்ந்து மாவட்ட கழக செயலாளர் அவர்களின் உறுதுணையோடு மிக சிறப்பான முறையில் அருமையண்ணன் அவர்கள் இங்கே அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். கழகத்தின் இன்று இந்தியாவின் நம்பர் 1 ஐடி விங்காக செயல்படும் திமுக ஐடி விங்குக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்திய அளவில் நீங்கள் எவ்வளோ உறுப்பினர்னு கேட்குறீங்க. இன்று இந்திய அளவில் எந்த இயக்கமும் செய்ய முடியாத ஒரு மகத்தான பணி ஓரணியில் தமிழ்நாடு என்று மாண்புமிகு திராவிட நாயகன் கழக தலைவர் அவர்கள் இன்று கேட்ட நொடியில், அவர் சொன்ன நொடியில், உத்தரவிட்ட நொடியில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பூத்துலையும், ஒவ்வொரு பூத்துலையும் ஒரு பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் அமைத்து இது செயல்படுத்தி காட்டியிருக்கும் மகத்தான அணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப அணி. நமது துணை முதல்வர், எங்களது இளைஞரணி செயலாளர் அவர்கள் அவர் உத்தரவிட்ட நொடியில் உடனடியாக எல்லாத்தையுமே செட் பண்ணியிருக்கவங்க. ஒரு பூத்துக்கும் ஒரு ஐடி விங் தோழர், ஒரு இளைஞரணி தம்பி, மகளிர் அணியை சார்ந்த ஒரு சகோதரி, எல்லோரையும் இணைத்து ஒருங்கிணைத்து, உண்மையாக சொல்கிறேன், உலக லெவலில் ஒரு அனைத்து பூத்துகளிலும் இப்படி ஒரு மகத்தான உறுப்பினர் சேர்க்கை நடப்பது இதுவே முதல் முறை. மகத்தான பணியை கழகத்தின் உடன்பிறப்புகள் எல்லோரும் செய்திருக்கிறார்கள். இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கா? அதுதானே நாங்க சொல்லல, ஒன்றிய அரசே சொல்லியிருக்கு. இதை பத்தி முன்னாடி பேசிட்டேன். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தொழிற்சாலை வந்திருக்கு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு ஒட்டுமொத்தமா கிட்டது. நாங்க எங்களோட நம்பர் கிடையாது, எல்லாமே ஒன்றியத்தோட நம்பர் ஏற்கனவே 3 ஆண்டுகளில், அந்த 3 ஆண்டு நம்பர் வச்சு 4 ஆண்டு இப்போ வரும். அந்த 3 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகளில் மட்டும் 31 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்ற நம்பர் இப்போ ஏற்கனவே ஒன்றிய அரசு கொடுத்த நம்பர். அதற்கு பிறகு அதை தாண்டி அதுக்கு கூடுதலாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் அந்த முன்னெடுப்பில் தமிழகத்துக்கு வந்திருக்கும் 10,32,000 கோடி, இப்போ 10,32,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் இங்கே தமிழகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அதன் மூலம் ஒரு 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த முதலீடுகளில் பல முதலீடுகள் ஏற்கனவே வந்து இப்போ ஃபேக்ட்ரியாகவே ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரீசெண்டாக வின்ஃபாஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பீட் தமிழகத்தில் திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியை தவிர வேறு எந்த ஆட்சியும் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த இடத்துலையுமே இருந்ததில்லை. இந்த ஸ்பீடை பார்த்து தான் வியந்து போய் ஒட்டுமொத்த உலக முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வருகிறார். இப்போ கோவை திருச்சி போற டைடல் பார்க் மாதிரி ஈரோடு மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் சிட்டிலேயே பண்றதுக்கான ஏற்பாடுகள் இருக்கா? அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உறுதி செய்யும் இந்த பணியில் திராவிட நாயகன் அவர்கள் தொடர்ந்து இருந்து வருகிறார். இன்று காலை கூட திருப்பூர் நகரத்துக்கு அருகாமையில் ஏறத்தாழ 40 கோடி ரூபாய் செலவில் 7 மாடி கட்டிடமாக மகத்தான ரொம்ப அழகான கட்டிடமாக வந்திருக்கு. நீங்களே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். உலகத்தரம் வாய்ந்த பல நிறுவனங்கள் அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பல நிறுவனங்கள் பல ஃப்ளோரை எடுத்துட்டாங்க. ஸோ அது வெகு விரைவில் ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது இடம் தேவைன்னா கூட நம்ம லோக்கலில் இருக்கிற முதலீட்டாளர் கூட அதில் இடம் எடுத்துக்கலாம். இதை தாண்டி ஈரோடு போன்ற மற்ற பல நகரங்களுக்கும் இன்னும் பல வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறோம். குறிப்பாக நிலம் கிடைப்பதில் ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ கூட அண்ணங்கிட்ட கூட கேட்குறேன், நம்ம பகுதியில் ஒரு பெரிய இடம் கிடைச்சா நிச்சயமாக இங்கே ஒரு சிப்காட் கொண்டு வருவதற்கான பணியையும் திராவிட நாயகன் அவர்கள் அரசு நிச்சயமாக செய்யும். பெருந்துறை போன்ற அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சு அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இடிபி நம்ம ஏற்கனவே கொடுத்து எப்படி நல்ல நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் நிச்சயமாக தொடர்ந்து பல தொழில் முதலீடுகள் இந்த பகுதிக்கு வந்து சேரும்.